குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குடும்பத்தின் தெய்வத்தை பூஜிப்பதை குறிக்கும். இது தமிழ் சமுதாயத்தில் முக்கியமான ஆன்மீக மற்றும் பாரம்பரிய பழக்கமாகும். குலதெய்வ வழிபாட்டின் நடைமுறைகள் குடும்ப மரபு, பக்தி மற்றும் சமூக பழக்க வழக்கங்களை பொறுத்து மாறுபடும். குலதெய்வ வழிபாட்டு நடைமுறைகள்: முதலாவதாக, குலதெய்வத்தை கண்டறிதல். குடும்ப பெரியோர்களிடம் கேட்டு தெரிய வேண்டும். குடும்பத்தின் பழமையான கோவில்கள் தொடர்பான தகவல்களை அறிதல். குலதெய்வத்தின் பெயர், கோவில் இருப்பிடம் ஆகியவற்றை உறுதி செய்தல். இரண்டாவது, வழிபாட்டு காலம் மற்றும் சிறப்பு தினங்கள். குலதெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாட்கள் கண்டறிதல். அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களில் வழிபாடு. குடும்ப நிகழ்வுகள்: திருமணம், பெயரிடல், பிறந்த நாள் முன்னதாக குலதெய்வத்தை வழிபடுதல். மூன்றாவது, குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுதல். குடும்பத்தோடு சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு செல்வது, சிறப்பு பூஜைகள், அபிஷேகம், அர்ச்சனை நடத்துதல். தேயிலை, மஞ்சள், குங்குமம், புதிய துணி, மலர் போன்ற பொருட்களை அபிஷேகத்திற்கு பயன்படுத்துதல். மொட்டு, தேங்காய் உடைத்தல், நேர்த்தி கடன் செலுத்துதல். நான்காவது, நைவேத்தியம் மற்றும் பிரசாதம். முற்றாணி சமையல், குழம்பு, சாதம், காய் செய்து படைக்குதல். சிறப்பு நைவேத்தியம்: சுண்டல், பாயாசம், அரிசி மாவு கொழுக்கட்டை பிரசாதமாக பகிர்ந்து கொள்ளுதல். ஐந்தாவது, வீட்டு வழிபாடு. குலதெய்வ படத்தை அல்லது சிலையை வீட்டில் வைத்து தினசரி பூஜை செய்தல். தீபம் ஏற்றி நெய்வேத்தியம் சமர்ப்பித்தல். குடும்ப உறுப்பினர்கள் ஒருமித்து மந்திரம் கூறி வழிபடுதல். ஆறாவது, நேர்த்திக்கடன் செலுத்துதல், நோன்பு அல்லது விரதம் கடைபிடித்தல். கோவில் திருவிழாவில் பங்கேற்பது, அலங்காரம் செய்து பொது உணவு வழங்குதல். ஏழாவதாக, பரம்பரை வழிபாடு நடைமுறைகளை பேணுதல். குடும்ப தலைமுறையினர் வழிபாட்டு முறைகளை பாதுகாத்தல். புதுமண தம்பதிகள் முதல் முறையாக குலதெய்வ கோவில் சென்று வழிபாடு செய்தல். குழந்தைகளின் பெயரிடுதல், முதல் தலைமுடி எடுத்தல் போன்ற நிகழ்வுகளை கோவிலில் நடத்துதல். முடிவுரை: குலதெய்வ வழிபாடு என்பது குடும்பத்துடன் ஆன்மீக ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தும் ஒரு பழமை வாய்ந்த நடைமுறையாகும். இது குடும்பத்தில் அமைதி, நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சியை தருவதாக நம்பப்படுகிறது.